حي على الفلاح. என்னுடைய உள்ளம் சந்தோஷமான உள்ளம் கண்ணியத்துக்குரியவர்களே, அதிலே பெருமை இருக்காது, தவாது பணிவு இருக்கும். அந்த உள்ளத்திலே பெருமை இருக்காது. காரூன் நத்ரத்து காரூன் காரூனியா, காரூனுக்கு என்று ஒரு பார்வை இருந்தது. நத்ரத்து சுலைமானியா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பார்வை இருந்தது. செல்வம் கொடுக்கப்பட்டால் காரூனும், செல்வம் கொடுக்கப்பட்டார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். காரூன் அந்த செல்வத்தை எப்படி பார்த்தான்? இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இன்தி, நான் சம்பாதித்தது. என்ன சொன்னான்? நான் சம்பாதித்தது, என் திறமை, என் படிப்பு எனக்கு கொடுத்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த செல்வம் கொடுக்கப்பட்டது. ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, அல்லாஹ் எனக்கு கொடுத்த சிறப்பு இது, இதை கொண்டு நான் சோதிக்கப்படுகிறேன், நன்றி உள்ளவனா நன்றி கெட்டவனா என்று. இரண்டு பார்வை. இந்த பார்வையை, காரூனுடைய பார்வையை யார் பார்த்தார்களோ ஃபஹஸஃப்னா பிஹி வபிதாரிஹில் அர்த், எந்த பூமியின் மீது பெருமை கொண்டானோ அந்த பூமியிலேயே சொருவப்பட்டான். அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் சிறந்தவன், என்னை விட சிறந்தவன் யாரும் இல்லை. அல்லாஹ் அக்பர். என்ன பெருமை! எவ்வளவு தூரம் பெருமையாக செல்ல முடியும்? சொல்லுவார்கள், அரசர்கள் உயர்ந்து கொண்டே செல்லுவார்கள், ஒன்று வரும், பொட்டு நிகழ வரும். என்ன மௌத். அரசன், நாட்டுடைய மிகப்பெரிய அரசன், பதவி உயர்ந்து கொண்டே செல்லுவான். மௌத், பதவி எல்லாம் ஒரு நிமிடத்தில் ஓடிவிடும். இவரை சந்திப்பதற்கு மணிக்கணக்காக நிற்க வேண்டும், அவ்வளவு உயர்ந்தவர். மரணம் வந்துவிட்டால் யார் அனுமதி கேட்பது? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மிக முக்கியமான ஹதீஸ், புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், இன்ன ஹக்கன் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது கடமையாக்கப்பட்டது, ஐ அல்லாஹ் யர்ஃபஅ ஷைஅன் மினத் துன்யா இல்லா வதஅஹு, அல்லாஹ் உலகத்திலே ஒருவரை உயர்த்தினால் அவரை தாழ்த்தியே தீருவான். ஒன்றை உயர்த்தினால் அல்லாஹ் கீழே அவரை அடித்தே தீருவான், கீழே அனுப்பியே தீருவான். எதை கொண்டாவது? அதனால் பணிவு வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே. பணிவு, இல்மிலே பணிவு, குணத்திலே பணிவு, செல்வத்திலே பணிவு, திறமையிலே பணிவு. இந்த பெருமை அவனிடத்திலே வந்துவிட்டால், நான் சிறந்தவன், என்னை விட சிறந்தவன் யாரும் இல்லை என்ற வார்த்தையை உலகத்திலே யாரும் உச்சரிப்பதற்கு அருகதை கிடையாது. அதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உந்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும், மகிழ்ச்சி வேண்டுமா, மூமினுடைய வாழ்க்கையை வாழ வேண்டுமா, உனக்கு மேல் உள்ளவனை பார்க்காதே, கீழ் உள்ளவனை பார். 5000 திர்ஹம் தான் சம்பளம் கிடைக்குது, அவர் 10,000 வாங்குறாரை சொல்லி கவலைப்பட்டு கொண்டு தெரியாது. உனக்கு கீழே 1000 திர்ஹமுக்கு ரோட்டை கூட்டிக் கொண்டிருக்கிறான், காலை முதல் இரவு வரை, அவனை பார். அல்லாஹ் உன்னை எந்த அந்தஸ்திலே வைத்திருக்கிறான் என்று உனக்கு புரியும். சுப்ஹானல்லாஹ். மேலே உள்ளவர்களை பார்க்காதீர்கள், கீழே உள்ளவர்களை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அறிவுரை, அஸ்ஸுஹுத், முதலாவது அஸ்ஸுஹுத், இரண்டாவது பெருமை இருக்கக்கூடாது, தவாது பணிவு இருக்க வேண்டும். மூன்றாவது லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅக், லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅக், மூமினே கவலை கொள்ளாதே, அல்லாஹ் உன்னோடு இருக்கிறான். மூமினே கவலை கொள்ளாதே, அல்லாஹ் உன்னோடு இருக்கிறான். சோதனையா? சொல் லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅக், அல்லாஹ் உன்னோடு இருக்கிறான், ஏன் கவலை? அரசர்களுக்கு மேலெல்லாம் அரசன், அவன் நாடினால் குன் ஆகு என்று ஃபயகூன் ஆகும். அவன் நாட்டத்தை நம்பி இருக்கும் பொழுது ஏன் மனிதர்கள் உனக்கு லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅக்? யார் கூறிய வார்த்தை இது? யார் கூறிய வார்த்தை? முஹம்மது ரசூலுல்லாஹ். யாரை பார்த்து? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, மா தன்னுக பிஸ்னைனி யா அபூபக்கர், 2 பேரா இருக்கிறோம் இந்த குகையிலே, அல்லாஹு சாலிசுஹுமா, நம்மோடு 3ஆமவராக அல்லாஹ் இருக்கிறான். லா தஹ்ஸன், அபூபக்கரை கவலை கொள்ளாதே, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ்
எம்மோடு இருக்கிறான். மூமினாக இருந்தால் அல்லாஹ் உன்னோடு இருக்கிறான். கவலை வேண்டாம். அவனை தவிர எதையும் யாரும் கொடுக்க முடியாது. அவனை தவிர கொடுத்ததை யாரும் முடியாது. மனிதர்கள், ஜின்கள் என எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனுக்கு நன்மையை அளிக்க நாடினால் அல்லாஹ் நாடவில்லை என்றால் அந்த நன்மையை கொடுக்க முடியாது. மனிதர்கள், ஜின்கள் என எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனுக்கு தீமையை அளிக்க நாடினால் அல்லாஹ் நாடவில்லை என்றால் கொடுக்க முடியாது, எடுக்க முடியாது எதையும். லா இலாஹ இல்லல்லாஹ். மூன்றாவது நான்காவது லஅல்லஹு பிகைர். ஒன்று உனக்கு கிடைக்கவில்லை என்றால் லஅல்லஹு பிகைர் சொல்லுங்கள். லஅல்லஹு பிகைர், நல்லதாக இருக்கும் உனக்கு. அல்லாஹ் உனக்கு தீமையை கொடுக்க மாட்டான். உனக்கு தேவையில்லாததை அல்லாஹ் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க மாட்டான். லஅல்லஹு பிகைர், உனக்கு அது நல்லதாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும். ஒன்றை நீங்கள் வெறுக்கலாம், அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன், ஒன்றை நீங்கள் விரும்பலாம். வஹுவ ஷர்ருல் லக்கும், உங்களுக்கு அது தீமையாக இருக்கும். வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் அறிந்தவன், நீங்கள் அறியாதவர்கள். அல்லாஹ் அறிந்தவன். உனக்கு எது வேண்டும் எது வேண்டாம் அல்லாஹ்விற்கு தெரியும். உனக்கு யாரை கொடுத்தால் சிறப்பு, யாரை கொடுக்கவில்லை என்றால் சிறப்பு இல்லை. யாருக்கு தெரியும்? அல்லாஹ்விற்கு தெரியும். லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களை, ஒன்று கிடைத்தால் அல்லாஹ் எனக்கு இதிலே கைரை வைத்திருக்கிறான். அல்லாஹ் ஒன்றை கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் இதிலே கைரை வைத்திருக்கிறான். உதாரணத்தை பாருங்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு சலமா கணவன் இறந்து விடுகிறார். அபி சலமா இறந்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உம்மு சலமா அவர்கள் கவலையில் இருப்பதை அறிந்தவுடன் ஒரு தோழரை அனுப்பி சொன்னாங்க, இந்த துஆவை அவர் கூறட்டும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதை கூறிவிட்டு சொல்லட்டும், அல்லாஹ் இதைவிட ஒரு கைரை எனக்கு கொடுப்பானாக. இந்த முசீபத்தை அல்லாஹ் என்னை விட்டு, இந்த சோதனை அல்லாஹ் என்னை விட்டு நீக்குவானாக என்ற பிரார்த்தனையை உம்மு சலமா சொல்லட்டும். உடனே உம்மு சலமா சொன்னார்கள், வ ஐயு கைரின் மின் அபி சலமா. என் கணவர் அபூ சலமாவை தவிர யார் சிறந்தவர்? அந்த நேரத்தில் என்னதான் இருந்தது அவங்களுக்கு? அபூ சலமாவை தவிர யார் சிறந்தவர்? அல்லாஹ் எடுத்து விட்டானே, மரணித்து விட்டார்களே, அவரை விட சிறந்தவரை கொடுக்க முடியுமா? ஆம், அல்லாஹ் கொடுத்தான். இந்த வார்த்தைக்கு எதை கொடுத்தான்? இந்த உலகத்திலேயே அல்லாஹ் படைத்த படைப்புகளிலேயே இந்த சிறப்பை போன்று ஓர் சிறப்பு கிடையாது. அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அல்லாஹ் கொடுத்து அபூ சலமாவை விட சிறந்தவரையும் அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். உனக்கு தெரியாது. வல்லாஹு யஅலமு அன்தும் லா தஅலமூன். நீங்கள் அறியாதவர்கள், அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன். லஅல்லஹு பிகைர். ஒருவேளை கிடைக்கவில்லையா? லஅல்லஹு பிகைர், உனக்கு அது நன்மையாக இருக்கலாம். ஒரு பெண்ணை ஆசைப்படுகிறீர்கள் திருமணம் செய்வதற்கு, கிடைக்கவில்லையா? கவலையில் தோழ வேண்டாம். லஅல்லஹு பிகைர், உனக்கு அது நல்லதாக இருக்கலாம். இதைவிட சிறந்த பெண்ணை அல்லாஹ் உனக்கு வைத்திருக்கிறான். லஅல்லஹு பிகைர். அடுத்து, நன்மையை செய்யுங்கள், மக்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம். ஆம், செல்வம் இருக்கிறதா? ஏழைக்கு கொடுத்து பார். அந்த ஏழையின் முகத்தின் மகிழ்ச்சியை கொண்டு உன் உள்ள மகிழ்ச்சி அடையும். நீ ஒரு மருத்துவரா, ஒரு நோயாளிக்கு உதவி செய், அது உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும். ஏன்? நீ செய்கின்ற சிறிய செயல் உன் ரப்பை மகிழ்ச்சிப்படுத்தி விட்டதென்றால் உன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். ஒரு விபச்சாரி ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்த காரணத்தால் அந்த செயல் ரப்பை மகிழ்ச்சிப்படுத்தியதால் அந்த பெண் சுப்ஹானல்லாஹ் சொர்க்கம் நுழைக்கப்பட்டாள். சிறிய செயல், நன்மையான செயல் செய்யுங்கள். உங்களால் எதை முடியுமோ அதை பிறருக்கு செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பான். உங்கள் வாழ்க்கையை அல்லாஹ் நிம்மதியாக்குவான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த செயல்பாடுகளை கடைபிடித்தால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கி வைத்திருப்பான். அல்-ஸுஹுத், உலகத்தை விட எங்களுக்கு மறுமை சிறந்தது.